நான் ஏன் இந்த மந்த் இவ்வளோ க்ராசரிஸ் வாங்கலைன்னு யோசிக்கலாம். இந்த மந்த் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு 300 பேர்கிட்ட இன்வைட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான உளுந்து, அப்புறம் ஆயில் இது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சுட்டு, மற்றபடி மிளகாய் இதெல்லாம் வந்து டேரெக்டாக எங்கள் ஸ்டோருக்கு போயிட்டு ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கலான்றனால தான் தேவையானதை வந்து அப்பப்போ பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த டைம் வந்து ஊருக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அப்போம்போது அத்தைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்தே வந்து வாங்கியிருக்கு காய்கறி எல்லாமே. இந்த மாதிரி குனிஞ்செல்லாம் சுத்தமாக ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்க்க முடியல. அதனால் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கடகடன்னு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பழைய காய்கறி கொஞ்சம் இருந்ததை மட்டும் கவரில் போட்டுட்டு பாக்ஸ் ஃபுல்லாமே புது காய்கறி வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தேங்காய் மட்டும்தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊருக்கு போனோம் அப்படின்னா 8லேருந்து ஒரு 10 தேங்காய் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டே வருவோம். அதனால அது ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தாராளமாக போதும். அதனால ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டேன். மற்ற காய்கறி எல்லாமே சேர்த்து அத்தைக்கும் வாங்கிட்டேன். மல்லி புதினாலாம் அன்றைக்கே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சோம். அக்கா பசங்க வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக வந்து ஹவுசிங் வந்து கட்டுறது. ஆஃப்டர்நூன் வரும்போதே ஹஸ்பண்ட் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தனால ஈவினிங் எந்த ஒர்க்குமே இல்லை. சரி ஒரு ஃபேஸ் பேக் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் பேக் தான் போட்டுட்ருந்தேன். அம்மா அந்த மாதிரி பூரணம் கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃபேஸ் பேக் போட்டுட்டு கரம் மசாலா பவுடர்லாம் நேற்று சிக்கன் கிரேவி செஞ்சதோடய காலி ஆயிடுச்சு. அதை ரீஃபில் பண்ணிடலான்ட்டு வறுத்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம மஞ்சத்தூள் தவிர வேறு எந்த தூளுமே வெளியில் வாங்குறதே கிடையாது. எல்லாமே ஹோம்மேட் தான். நாளைக்கு மீட் பண்ணலாம்.